திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். திருவள்ளூரில் உள்ள ஏரிகளில் உபரி நீர் என்பது அதிக அளவு திறந்துவிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள்? ஹலோ சொல்லுங்க. உங்க மாவட்டத்தில் உபரி நீர் பல்வேறு ஏரிகளிலிருந்து உபரி நீர் வந்து அதிக அளவு திறந்து விடப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு வர்றீங்க? திருவள்ளூர்ல இன்னைக்கு தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்குங்க. அதனால அப்பர் ரீச்சஸ்ல இருக்கிற மழை மற்றும் திருவள்ளூர்ல இருக்கிற மழை காரணத்தினால் நம்மளுடைய மேஜர் ரிசர்வாயர்ஸ் பூண்டி, செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ் எல்லாம் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. பூண்டில காலையில வந்து 8000 கியூசெக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு வரோம். தற்பொழுது 20,000 கியூசெக்ஸ் வரை ரிலீஸ் ஆயிட்டே இருக்கிறது. அதே போல் செம்பரம்பாக்கம் ஆல்சோ நல்ல இன்ஃப்ளோ வந்த காரணத்தினால் இப்போ வந்து 7,500 வரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக டிஸ்சார்ஜ் பிளான் பண்ணிருக்கிறோம். இது காரணத்தினால் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கொஸ்தலையார் டவுன் ரீச்சஸ், அதே போல் ஆரணியாருக்கு வந்து ஆந்திரால இருந்து பிச்சாட்டூர் டேம்ல இருந்து 11,000 கியூசெக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு வரார்கள். அதனால ஆரணியாறுல இருக்கிற டவுன் ஸ்ட்ரீம்ஸ் பழவேற்காடு மற்றும் காட்டூர், கோலூர் உள்ளிட்ட பிற்காஸ், சத்தமஞ்சு உள்ளிட்ட ஏரியாஸ் எல்லாம் நம்ம முன்கூடியாக அனைத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். போதுமான படகுகள் வச்சிருக்கிறோம். அதே போல் பூண்டி டேம் டிஸ்சார்ஜ் வந்து மணலி, வெள்ளிவாயல், விச்சூர், தடயங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 800 ஏரியால வந்து டிஸ்சார்ஜ் கான்ஃபிளன்ஸ் இருக்கும். அந்த ஏரியாஸ் எல்லாம் தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அங்க வந்து அடிக்குவேட் டீம்ஸ் வச்சிருக்கிறோம். ரெஸ்கியூ ஷெல்டர்ஸ் எல்லாம் ஆபரேஷன்ல வச்சிருக்கிறோம். தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து இமீடியட்டா நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு அவர் வந்து நம்ம ரெஸ்கியூ ஷெல்டர்ஸ் வச்சிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கனமழையினால் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆல் ரெஸ்கியூ டீம்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன் டீம்ஸாக தனி குழுக்கள் வைத்து நம்ம அடிக்குவேட் ரெஸ்கியூ ஷெல்டர்ஸ் ஓபன் பண்ணி ஆபீசர்ஸ் எல்லாம் அலர்ட்டா ஃபீல்ட்ல இருக்கிறார்கள். படகுகள் தேவை இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நம்ம அனைத்து பகுதிகளில் டிஸ்ட்ரிக்ட்ல டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம படகுகள் வச்சிருக்கிறோம். மக்கள் எல்லாம் ரெஸ்கியூ ஷெல்டர்ஸை கொண்டு வந்து அவருக்கு தேவை இருக்கிற உணவுப் பொருட்கள் மற்றும் மெடிக்கல் டீம்ஸ் நம்ம வச்சுட்டு பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துட்டே வரோம். தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கிறது. அதனால ஆறுகள், ஆரணியாறு, கொஸ்தலையாறு ஓரங்கள் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு மிக ஜாகிரதையா இருக்கணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கோம். நிச்சயமா இப்ப கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக முகாம்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த முகாம் எல்லாம் மூடப்பட்டு விட்டதாகவும் அந்த முகாமில் இருந்த மக்கள் எல்லாம் வீடு திரும்பி விட்டதாகவும் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் தற்பொழுது தற்காலிக முகாமுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக கடந்த நேரலையில் நமது செய்தியாளர் கவிக்குயில் அங்கிருந்து பதிவு செய்திருந்தார். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த தகவலை சொல்லியிருந்தார்கள். இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? மக்கள் உடனடியாக தற்காலிக முகாமிற்கு என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள்? எத்தனை முகாம் இருக்கிறது? எந்தெந்த பகுதியில் இருக்கிறது? நம்ம 15ஆம் தேதி வந்து கனமழை காரணத்தினால் அன்றைக்கு வந்து மேக்சிமம் முகாம்கள் 111 முகாம்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஓபன் பண்ணிருக்கிறோம். 10,000 மக்கள் வந்து முகாம்கள்ல தங்கி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மழை இல்லாத காரணத்தால் அவர் அனைவரும் அவரோட வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று நல்ல மழை வந்துட்டே இருந்த காரணத்தினால் தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கிட்டு வந்துட்டே வருது. அதனால எங்க அனைத்து ஆல் 111 சென்டர்ஸ் மட்டுமே இல்ல, எங்கெங்க தேவை இருக்கிறதோ ஆல் ஷெல்டர்ஸ் வந்து ரீஓபன் பண்ணிட்டு வச்சுட்டே இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம பாக்குமாறு உத்தரவு கொடுத்தார்கள். அதனால ஆல் பிளேசஸ் எங்கெங்க லோ லைங் ஏரியாஸ் இருக்கோ இப்ப எல்லாம் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு கொண்டு வந்துட்டே வரோம். எனி போட் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் அடிக்குவேட் போட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அதனால எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இமீடியட்டா நம்ம நடவடிக்கை எடுத்துட்டே வந்துட்டு வரோம். எல்லா ஷெல்டர்ஸ், ரெஸ்கியூ ஷெல்டர்ஸ் வந்து ஒரு ஏரியால அந்தந்த ஸ்கூல்ஸ் மற்றும் கம்யூனிட்டி ஹால்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மேடான பகுதிகள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு வரோம். இப்போ கடந்த முறை மழை பெய்த போதும் கூட கடுமையான சவால் இருந்தது மீட்பு பணிகளிலே, நிவாரண பணிகளிலே. இப்போ அது மாதிரியான ஒரு தருணத்தில் என்ன மாதிரியான சவால்கள், பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழைக்கு அந்த பாடங்கள் அல்லது அது மாதிரியான சவால்கள் உதவுமா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? போன மழையிலிருந்து என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க? 16th வரை வந்திருக்கின்ற கனமழை காரணத்தினால் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ரிசர்வாயர்ஸ் ஆல்மோஸ்ட் 0 லெவல்ல இருந்து ரிசர்வாயர்ஸ், மேஜர் ரிசர்வாயர்ஸ் பூண்டி, செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருக்கு. இது மட்டுமே இல்ல, மாவட்டத்தில் இருக்கிற 1236 ஏரிகள் 1106 ஏரிகள் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கிறது. இப்போ வந்திருக்கிற எல்லா மலைக்கு ஏரிகள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கிறதுக்காக மிக பலமான சான்ஸ் இருக்கிறது. இதன் அடிப்படையில் நம்ம ரெஸ்டரேஷன் டீம்ஸ், பிடபிள்யூடி மற்றும் உள்ளாட்சி துறைகள்
வைத்து நம்ம இப்போ எந்த மழை வந்தாலும் ஓவர்ஃப்ளோ ஆறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நேற்றும் நம்ம டீம்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிருந்து, பிகாஸ் இந்த போர்காஸ்ட் ஏற்கனவே இருந்தது. அதனால் முன்கூடியாக நம்ம மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ரெஸ்டரேஷன் டீம்ஸ் வைத்து போதுமான மணல் மூட்டைகள் வச்சிருக்கிறோம். ஒரு பகுதியில் இருக்கிறது யூனியன்ஸ் எல்லாத்துல வச்சுட்டு அலர்ட் ஆயிருக்கிறோம். தொடர் மழை பெய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எது போன்ற இன்னும் கடுமையான சவால்கள் இருக்குமா? மக்களை மீட்பதற்கு பாதுகாப்பான பகுதிகளில் எது போன்ற சவால் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர் மழை பெய்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து மழை வந்துட்டே இருந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ ஆஃப் ரிவர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால ரிவர் ஓரங்கள் இருக்கிற அனைத்து கிராமங்கள்ல அப்புறமொத்தமா ஜாக்கிரதையா இருக்கணும். அது நம்ம கேர்ஃபுல்லா முன்கூடியா பார்த்துட்டு வந்துட்டு வரும். அது மட்டுமே இல்லாமல் ஹெவி ரெயின்ஃபால் காரணத்தினால் ரிசர்வாயர்ஸ் ஃபில் ஆயிருக்கிறது. அதனால டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லோயர் ரீச்சஸ் இருக்கிற மக்கள் நம்ம ஸ்பெஷல் கவனம் கொடுத்துட்டு நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துட்டு வரோம். இந்த மழைக்கு நம்ம மாவட்டத்துல, திருவள்ளூர் மாவட்டத்துல we are completely and fully prepared. அண்ட் அனைத்து ஃபீல்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் அலர்ட்டா இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிடுங்க, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல அனைத்து துறைகள் அலர்ட்டா இருந்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஃபுல்லி கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர்டா இருக்கிறோம் தெரிவிச்சுக்கணும். இல்லை, நீங்கள் இப்போ தற்பொழுது மிகவும் நேரமின்மையில் நீங்கள் இருப்பீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். பொதுமக்கள் சார்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கொசஸ்தலை ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியிலிருந்து தகவல் வந்திருக்கு. அந்த பகுதியில் எது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது? அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன தகவல் சொல்கிறீங்க? அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான என்ன ஏற்பாடு நீங்கள் செஞ்சுருக்கீங்க? கொசஸ்தலை ஆறு பூண்டி டிஸ்சார்ஜ் தற்பொழுது 20,000 வரை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா 20,000 இன்ஃப்ளோ இருக்கிறது. அதனால பூண்டி அவுட்ஃப்ளோல இருந்து அப் டு 800 வரை இருக்கிற என்டையர் கொசஸ்தலை ஆறு கம்ப்ளீட்டா ஹெவி ஃப்ளோ இருக்கும். பிரிட்ஜஸ், கல்வர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதுமான காவல்துறையினுடைய பாதுகாப்பு வச்சிருக்கிறோம். அதே போல் அந்த கரை ஓரமாக இருக்கிற அனைத்து கிராமங்கள் மக்கள் மிகவும் கவனமா இருக்கணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். கான்ஃபிளன்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ரீச்சஸ்ல இருக்கிற மக்கள் கண்டிப்பாக தண்ணி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அனைவரும் நம்மளுடைய பாதுகாப்பு ஷெல்டர்ஸ்ல வரதுக்காக நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கங்க ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டே வரார்கள். அதே போல் கார்பரேஷன்ல இருக்கிற ஜோனல் ஆபீசர்ஸ் அனைத்து வச்சு நம்ம கார்பரேஷன் அபிஷியல்ஸ் கூட இணைந்து அந்த கார்பரேஷன் பகுதியில் இருக்கிற ஏரியாஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டே வரோம். அதனால கொஸ்தலை ஆறுல இருக்கிற 6 கரைகள்ல இருக்கிற மக்கள் மிகவும் ஜாகிரதையா இருக்கணும்னு இந்த நேரத்துல வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். டவுன் ரீச்சஸ்ல இருக்கிற மக்கள் அனைவரும் நம்ம அரசு சார்பாக வைக்கப்பட்டுள்ள ரெஸ்கியூ ஷெல்டர்ஸ்ல இருக்குமாறு இந்த நேரத்துல வேண்டுகோள். இல்ல, இப்பொழுது நீங்கள் மக்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் உணவு, குடிநீர் இல்லாம கஷ்டப்படுறதா தற்பொழுது இதுக்கு முன்னால பண்ண நேர்நிலையில மக்கள் நேரலையில தகவல் கொடுத்தாங்க. அவர்களுக்கு எது மாதிரியான உணவு மற்றும் குடிநீர் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? எத்தனை இடத்துல கிச்சன் வச்சிருக்கீங்க? எத்தனை பாக்கெட் உணவுகள் தற்பொழுது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது? தற்பொழுது இன்றைக்கு இதே மாதிரி தொடர்ந்து மழை இருந்தால் நம்மளுடைய பீக் ஸ்டேஜ் நம்ம 16th நம்ம வந்திருக்கிற மழையில ஒரு 111 ரெஸ்கியூ ஷெல்டர், 10,000 மக்கள் ஷெல்டர்ஸ்ல இருந்துட்டார்கள். கூடுதலாக அவுட் சைடு 20,000 பேர் வர, ஆக மொத்தம் 30,000 பேருக்கு நம்ம உணவுப் பொருட்கள் அன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இன்றைக்கு இந்த மழையினுடைய சூழ்நிலை பார்த்துட்டு நம்ம முன்னெச்சரிக்கைக்காக இன்று வந்திருக்கின்ற இந்த ஆஃப்டர்நூன் மற்றும் டின்னர் பொசிஷன் அதே லெவல்ல நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். மக்களுக்கு உணவுப் பொருட்களுக்கோ இல்லைன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கோ எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன்.